தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் சைட்டின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 105 ரூபாயை கடந்துள்ளது. அத்துடன் தொடர்ந்து 6வது நாளாக டீசலும் 100 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப கச்சா எண்ணெய் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வின் எதிரொலியாக இந்தியாவில் நாளுக்கு நாள் எரிபொருட்களின் விலை பெட்ரோலிய நிறுவனங்கள் உயர்த்தி வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை 30 காசுகள் உயர்ந்து 105 ரூபாய் 13 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று டீசல் விலை 33 காசுகள் அதிகரித்து 101 ரூபாய் 25 காசுகளுக்கு விற்பனையாகிறது. அரசியலில் நேருக்கு நேர் போட்டியிடுங்கள், ஆனால் குடும்பத்தை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற்ற கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் பேசிய விஜய் பிரபாகரன் தற்போது தனது தந்தை நலமாக இருப்பதாக கூறினார். ஆனால் இது தொடர்பாக யாரும் தவறாக பேச வேண்டாம் என்று கண்கலங்கினார். தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு 15% தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற உற்பத்தியாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மூலப்பொருட்கள் விலையேற்றம், வெளிநாட்டு தீப்பெட்டி தேக்கம் போன்ற பிரச்சினைகளை தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சந்தித்து வந்தாலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெண் தொழிலாளர்களுக்கு 12%, ஆண் தொழிலாளர்களுக்கு 15% போனஸ் அளிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தீபாவளிக்கு பின்னர் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சென்னையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் உளுந்தூர்பேட்டையில் இந்து முறைப்படி திருநங்கையை திருமணம் செய்து கொண்டார். கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ரியா சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தங்கியிருந்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த மனோவுடன் நட்பாக பழகினார். நாளடைவில் நட்பு காதலாக மாறிய நிலையில் இருவரின் திருமணத்திற்கு மனோவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கூத்தாண்டவர் கோவில் அமைந்துள்ள உளுந்தூர்பேட்டை பகுதியில் இவர்களின் திருமணம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு புதுமண தம்பதியை வாழ்த்தினர். பெகாசஸ் சர்ச்சை குறித்த விசாரணை குழுவில் உறுப்பினராக சேர பலர் மறுத்துவிட்டனர் என்ற செய்தி தனக்கு அதிர்ச்சியை அளிப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பெகாசஸ் சர்ச்சை குறித்த விசாரணை குழுவில் உறுப்பினராக சேருமாறு உச்சநீதிமன்றம் கோரியபோது பலர் அதனை நாகரீகமாக நிராகரித்து விட்டனர் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது தனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் எந்த ஒரு மனசாட்சியுள்ள குடிமகனும் தேசிய நலன் சார்ந்த ஒரு விஷயத்தில் பணியாற்ற கோரும் உச்சநீதிமன்றத்தின் கோரிக்கையை நிராகரிக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.